பர்செப்ஷன் வைஸ் விஜயா உதயநிதியான்னு வந்ததுன்னா விஜய் கொடுக்கக்கூடிய அந்த டர்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது திமுக ஆபத்து. அதனால நேரடியா உதய அவங்க விஜய்க்கு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, 26 தேர்தல் என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரப்போகுது. நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்ணிடுற விஷயம், அது ரொம்ப முக்கியம் உங்க நேயர்களுக்கு நினைக்கிற விஷயம். நான் 26 தேர்தல் நாம் தமிழ்நாடு பார்த்தறியாத மிக 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 மோசமான படு கேவலமான ஒரு டாக்ஸிக் எலெக்ஷன் இருக்க போகிறது. பணத்தை 2 தரப்பும் இறைக்க போறான். 50 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் ஒரு தொகுதிக்கு செலவாக போகுது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த தேர்தலுக்கும் சாமானிய மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு பார்த்தறியாத மிக மிக மோசமான அவலமான கேவலமான தேர்தலா இருக்க போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவங்ககிட்டயும் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்டயும் கவர்மெண்ட், இவங்ககிட்டயும் மீடியா, அவங்ககிட்டயும் மீடியா, இவங்ககிட்டயும் பணம், அவங்ககிட்டயும் பணம். இதுல இந்த எலெக்ஷனுக்கும் காமன் மேனுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்ன தொடர்பு இருக்கு? என்னங்க தொடர்பு? ஜெயிச்சோன்னா 50 கோடி செலவு பண்ணி தான் ஜெயிக்க போறான். 50 கோடி செலவு பண்ணி ஜெயிக்க வரவன் அவன் நோக்கம் முதல்ல அந்த 50 கோடியை எடுக்கணும் தான் இருக்கும். இதுல இருக்குது சூட்சமம்.